ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தாலும் தெரியுதுல, நம்ம வடபழனி முருகர் சஷ்டி 7வது நாள் திருக்கல்யாணம் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து லென்த்தான வீடியோ தான், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முருகர் கல்யாணம், அந்த தாரை வறுத்து கொடுக்குறது, மாலை மாற்றுறது, அந்த மணமடியை சுற்றுறது, அந்த ஓமம் வளர்க்குறது, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்ம முருகர் திருக்கல்யாணம் நடக்கிற மணமேடை. இது அங்கேருந்து தான் இனி நம்ம முருகரை அந்த பீடத்துலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தீங்களா, முருகரை அப்படி தூக்கி கொண்டு இங்கே வைக்கிறாங்க. இனி தான் நம்ம கல்யாணத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள்லாம் வளர முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகரை கொண்டு அழகாக வச்சாச்சு. தடவை சஷ்டிக்கு நல்லா எல்லா நாளும் வந்துட்டேன். திருக்கல்யாணமும் பார்க்க வந்துட்டு, அந்த முருகன் அருளால் ஒரு சொந்தக்காரங்க புண்ணியத்தால் முதல் லைனில் விஏபி லைனில் வந்து உட்காந்துக்கிட்டேன். நமக்கு வீடியோவும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம சாமியும் கும்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. முருகர் கல்யாணம் வந்து முடிஞ்ச வரை நம்ம முருகர் கோட்டையை சுற்றி உள்ளே வருவார். அது வரை வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் போகிறீங்க. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இறைவனாருக்கு திருமகனார் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் மணமகளார் வள்ளி தேவசேனாம்பிகைகளுக்கும் வஸ்திரம் சாத்தும் வைபவம் செய்யப்படுகிறது. ஓம் யுவா சுவா சாபரி ராகாதே ஸ்வாதியோ மனசா தேவயந்தா ஹரியா சக்கமயோ நஜந்தி ஸ்வாதியோ மனசா தேவயந்தா திரவம் தேராஜாவரணோ திரவம் தேவோ பிரஸ்வதேஹே. முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண மகோத்சவ வைபவமானது நடைபெற்று வருகிறது. அதிலே மிகவும் அற்புதமான சம்பிரதாய முறையாக ஒரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு எப்படி ஒரு பட்டு வஸ்திரம் கொடுத்து, அந்த மணமகளாருக்கு எப்படி சிறப்பான முகூர்த்த வஸ்திரத்தை கொடுத்து, அதன் பொருட்டு ரக்ஷாபந்தனம் காப்பு கட்டி பூனல் அணிவித்து மாலை மாற்றி பாலும் பழக்கம் கொடுக்கும் வைபவங்கள் எல்லாம் செய்வோமோ, அதே போல இறைவனாருக்கு இப்பொழுது சிறப்பான முறையிலே ரக்ஷாபந்தனம், யஜ்ஞோபவீத தாரணம், வஸ்திரார்ப்பணம், பாவம் சமனாஹரம், ஆக்ரேய சர்வதேவான தூபாய கடகரேஜராம் வாத்தியவாசி. ஓம் தீபம் தரகதாமே சாத்யம் தரக சம்யப்தம் மஹினா ஜோனி சமாஜுரே காலே அரிந்தமா வர்ணே இத்ராயாஹி சஹஸ்ரஜோஹே விப்ராஜே வஜரா ஆயஸ்வேன சிகத்ருணாஹ வர்ணே யாஸ்தேன ததாஸ்தம சுப்ரமண்யோ சுப்ரமண்யோ இறைவியார்களுக்கும் காப்பு கட்டமைக்கும் ரக்ஷாபந்தனம் சேமிக்கப்படுகிறது. ஓம் முகூர்த்த மேளம் பிரேம்பகம் மஜானே சுகந்தம் விவர்தனம் குருவாரகமே வந்தனம் தத்யோர் முச்சே கமாப்ரதாதே வெற்றிவேல் முருகனுக்கு ஓகரா அன்னி மனவாளனுக்கு ஓகரா தேவசேனா நாதனுக்கு ஓகரா வடபழனி வல்லனுக்கு ஓகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஓகரா கௌரி விமாய நட்சத்திர கமதே ஜபதே சாந்ததுப்பதே அஷ்டாமதே நவமதே மகோதே சஹஸ்ராட்சரத்தை மாற்றிக் கொள்ளுதல் என்பதற்கு சமானம். இந்த மனமும் புஷ்பமும் பூவும் ஒன்று. இந்த மனத்தை
மனதிற்கு எப்படி வாசமும் மிருதுவும் உண்டோ அதே போல அந்த புஷ்பத்திற்கு மனமும் மிருதுவும் உண்டு. அந்த புஷ்பத்தை தான் ஒவ்வொரு நாளும் அர்ச்சிக்கும் பொழுதும் பூஜிக்கும் பொழுதும் சுவாமிக்கு நம்ம கொண்டு கொடுத்து சாத்துறோம். இங்க அந்த மனதை ஒரு மாலையாக தொடுத்து என் மனதை நான் உனக்கு அளிக்கிறேன், உன் மனதை நான் ஏந்துகிறேன், இருவரும் ஒரு மனதிற்குள் ஒருவராக வாழ்ந்திடுவோம் என்ற சத்தியத்திற்கு நம்ம கல்யாணத்துல மாலை மாத்திர வைப்போம். இங்க இறைவனார் அதற்கெல்லாம் முன்னோடியாக நமக்கு உணர்த்துறார். இதெல்லாம் இந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. இதே போல தம்பதிகள் எல்லாம் வாழ்ந்திடணும். வருங்கால தம்பதிகளும் இதே போல வாழ்ந்திடணும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனதில் வளர்கிறார். சந்திர பகவான் ஜெய ஜெய துர்கதி நாசினி காமினி சர்வபல பிரத சாஸ்திரமயே பிரத கஜ துந்திமிதும் துமிநாத சுப. நம்மை என்றும் காப்பாற்றி நமக்கு தேவையான வரத்தை தரணும்னு பிரார்த்தனை. இந்த சமயத்துல மகாலட்சுமி அம்பால எல்லாரும் ஒரு க்ஷணம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் அருளும் பொருளும் நிறைந்த அற்புத வாழ்க்கையை நாம் வாழமாக மாங்கல்ய சக்தியான மகாகௌரி வந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலமும், கன்னிகைகள் பிரம்மச்சாரிகளுக்கு கல்யாண வரமும் தந்தருளி தீர்க்க சுமங்கலி கடாட்சத்தோடு வாழ்வாங்க 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட மகாலட்சுமியை பிரார்த்திக்கும் வண்ணம் அஷ்டலட்சுமி அஷ்டகத்தையும் பிரார்த்தனையாக செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த திருநறை செல்வனாருக்கு இந்த வம்சத்தில் வந்த நான் எனது மகளை கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன் என்பது நம்மளுடைய சம்பிரதாயம். இங்க சுவாமிக்கு அநாதி நிர்மலமூர்த்தி எல்லாம் வல்ல இறைவனார் பரமேஸ்வரனார் முருகப்பெருமானுடைய தகப்பனாராக இருந்து இந்த திரு மன வைபவத்தை நடத்தி வைக்கிறார். அதுதான் நம்ம முதல்ல விநாயகருடைய வழிபாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம். நம்ம ஆலயத்தில் இருக்க மீனாட்சி அம்பிகை உடனுரை சோம சுந்தரேஸ்வரர் சொக்கநாதருடைய அருளோடு இந்த சூரசம்ஹாரம் நடைபெற்றது. தேவசேனா நாமேம் இமாம் கன்யா ஸ்ரீ விஷ்ணுகோத்ரோத்பவம் மிருத்யும்னன வர்ண பௌத்ரே Hey,
விதமாக கல்யாண வைபவங்கள்லாம் நடக்கணும். எல்லாருடைய மனதிலும் எண்ணிய அத்துணை விதமான சுகங்களும் வைபவங்களும் மங்கள சங்கல்பங்களும் நிறைவேறணும். இந்த உலகில் உள்ள அத்துணை உயிர்களும் நோயற்ற வாழணும். எல்லா மக்களும் குறையற்ற செல்வத்தோடு வாழணும். எல்லாரும் நல்லெண்ணம் கொண்டு நல் மனிதர்களாக நல்லதையே எண்ணி நல்வாழ்க்கையை இமாம் கன்யாம் தாஸ்யாமே சர்வலோகஹிதாவஹ கன்யாகரகம் பன்னா கனகா பரலோச்சனா இமாம் கன்யாம் தாஸ்யாமே சர்வலோகஹிதாவஹ வந்தே தேவசேனாம்பிகா சுப்ரமணிய குணாத சுவாமின்ய ஹஸ்தே கன்யாதான முகூர்த்தஸ்தில் பவந்தோ மகாந்தோ அனுரன்னந்தோ சுமோஹோர்தோஸ்தோ சுபதேவமஸ்தோ முருகன் பெருமானுடைய அற்புதமான இந்த திருக்கல்யாண மகோத்சவ வைபவத்திலே மாங்கல்ய எல்லாருக்கும் விபூதி வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பொறுமையா இருந்தா கடைசி வரைக்கும் விபூதி வரும். யாரும் முன்னெடுத்து முன்னாடி வராதீங்க. விபூதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் தொண்டையில விபூதி எடுத்துக்கிறாங்க சிவாச்சாரி எல்லாம். அதனால பொறுமை காத்து அமைதியா இருந்து விபூதி வாங்கி ஓம்